ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. ஃபாதர் ஜெனித், ஒரு நல்ல சூழல். ஆனால் ஒரு பட்ட மரத்தில், நல்ல பளபளப்பான கனிகள் கொடுக்கக்கூடிய மரத்தில் இப்படி உட்கார்ந்துருக்குறோம். என்னதான் நடக்கு? இந்த பட்ட மரத்தில் கனிகள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தருவதா நான் பார்க்குறேன். நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் பட்ட மரம் அதற்கு ஒப்பாகவே இருக்குது. பொருளாதாரத்தில் சில நேரங்களில் பட்ட மரம், மன வருத்தத்தில் சில நேரங்களில் பட்ட மரம், காயங்கள் பட்டு சில நேரங்களில் பட்ட மரம், உறவுகள் சிக்கல்களில் பட்ட மரம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பட்ட மரத்தினுடைய உணர்வை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அந்த கனிகள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. அந்த மரம் பட்டிருந்தால் கூட, நான் அழிந்து கொண்டால் கூட அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி நமக்கு தெரியுது. ஒரு கனி என்று பார்ப்பதை விட அந்த கனிக்குள் 1000 மரங்கள் அப்படிங்கிற தன்மையை நோக்கும்போது இன்னும் சிறப்பான நம்பிக்கையை தருது. அது இந்த தவக்காலத்திற்கு உரியது என்று நான் நினைக்கிறேன். தவக்காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தூய ஆவியினுடைய கனிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தாழ்ச்சி அப்படின்னு சொல்லி தூய ஆவியானவரின் கனிகளை பற்றி சிந்திக்கிறோம். தாழ்ச்சியை பற்றி சிந்திக்கிற பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி பல நேரங்களில் நாம் பட்ட மரம் போல தோன்றினாலும் கூட நம்முடைய கனிகளால் நாம் அறியப்படுகிறோம். இயேசு கூட சிலுவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னையே தாழ்த்தி கொண்டார். ஒரு பட்ட மரத்தில் பட்ட மரமாக தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆனால் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவருடைய அந்த செயல் மீட்பை கொடுத்தது. ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கனியால் அறியப்பட வேண்டும் என்றால் அவர் தாழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது. இதே வரிசையில் நம்ம திருமுழுக்கு யோவான் அவரை எடுக்கலாம். நான் குறைய வேண்டும், அவருடைய செல்வாக்கு வளர வேண்டும் அப்படின்னு இயேசுவை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை. மரியா இறைவனின் தாய், எனது இல்லத்திற்கு வர நான் யார் என்று சொன்ன அந்த எலிசபெத் அம்மாள் இறைவனின் தாய் அப்படிங்கிற அந்த தன்மையை அவர் மனதில் இருத்தாம தன்னை தாழ்த்தி கொண்டு, கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு அவர் இறைபணி செய்தார் என்ற அந்த தன்மையும் நமக்கு தவக்காலத்தின் பாடமாக இருக்குது நினைக்கிறேன். இந்த ஒரு உணர்வோடு இந்த பஜனை பாடல்ல நம் அனைவரும் கலந்து கொள்ளலாமா? என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, 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 என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே. வானின்று இறங்கிய தேவ அமுத இயேசுவே, வானின்று இறங்கிய தேவ அமுத இயேசுவே, உனவா
உணவாகும் அப்பமாய் வந்த அருமை இயேசுவே, உணவாகும் அப்பமாய் வந்த அருமை இயேசுவே, நான் வாழ தன்னையே தந்த தியாக இயேசுவே, நான் வாழ தன்னையே தந்த தியாக இயேசுவே, என் வாழ்வும் வழியுமாய் வந்த வல்ல இயேசுவே, என் வாழ்வும் வழியுமாய் வந்த வல்ல இயேசுவே. என் தாகம் தீர்த்திடும் ஜீவ ஊற்று இயேசுவே, என் தாகம் தீர்த்திடும் ஜீவ ஊற்று இயேசுவே, நோய் நொடிகள் போக்கிடும் நல்ல மருந்து இயேசுவே, நோய் நொடிகள் போக்கிடும் நல்ல மருந்து இயேசுவே, என் துக்கம் மகிழ்ச்சியாய் மாற்றும் நேய இயேசுவே, என் துக்கம் மகிழ்ச்சியாய் மாற்றும் நேய இயேசுவே, என் பக்கம் இருந்தென்னை நடத்தும் மாயன் இயேசுவே, என் பக்கம் இருந்தனை நடத்தும் மாயன் இயேசுவே. என் தனிமை அச்சத்தை போக்கும் துணைவன் இயேசுவே, என் தனிமை அச்சத்தை போக்கும் துணைவன் இயேசுவே, என் துணிவும் தெம்புமாய் திகழும் தோழன் இயேசுவே, என் துணிவும் தெம்புமாய் திகழும் தோழன் இயேசுவே, என் தெளிவும் திறனுமாய் வந்த வார்த்தை இயேசுவே, என் தெளிவும் திறனுமாய் வந்த வார்த்தை இயேசுவே, என் உறவும் நிறைவுமாய் வாழும் உண்மை இயேசுவே, என் உறவும் நிறைவுமாய் வாழும் உண்மை இயேசுவே, என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆத்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆத்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆத்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆன்மநேசரே வாழும் கருணை இயேசுவே, என் ஆத்மநேசரே வாழும் கருணை இயேசுவே. தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம மனசில் உடனே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னால் அன்னை மரியாள் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தாழ்ச்சி என்ற வார்த்தைக்கு சரி நிகராய் பார்க்கப்படக்கூடிய ஒரு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் நம் கண்களுக்கு முன்பாக அன்னை மரியாள் தான். ஏன் அன்னை மரியாளை தாழ்ச்சிக்கு முன்னுதாரணமே காட்டுகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்துச்சுன்னா, அப்போ தாழ்ச்சி என்ன அப்படின்றத அழகாக நம்ம முன்னுரையிலே நம்ம பார்த்தோம். இருப்பதை போல ஏற்றுக்கொண்டு கடவுளை முன்னிலைப்படுத்துவது, நான் யார் என்று அறிந்து கொண்டு அந்த அறிதலே கடவுள் கொடுக்கிற ஒரு கொடை. இப்போ மரியாள் அந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டு ஓடோடி போய் தன்னுடைய உறவினரை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரின் தாய் என் இல்லத்தில் வர நான் தகுதி பெற்றது எப்படி அப்படி சொல்லி அன்னை மரியாளை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆனால் அன்னை மரியா உடனடியாக என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. எனக்கு வர புகழ் எனக்காக அல்ல, இது ஆண்டவர் செய்த மகத்தான காரியம். அவர் கண்களில் தயவு கிட்டும்படியாய் என் மீது பரிவு கொண்டார். அப்போ தலைமுறை தோறும் பேருடையால் என்னை போற்றும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னாலும் இவங்க என்ன சொல்றாங்க, அவர் கண்களில் எனக்கு தயவு கிட்டியது. இப்போ பல நேரங்களில் தாழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ என்கிட்ட இருக்கிறத நான் மறைச்சிட்டு ஐயோ நான் இல்லைங்க நல்லா பாடுறீங்க பிரதர் அப்படின்னு, அதெல்லாம் இல்லைங்க, அது இல்லை தாழ்ச்சி. நல்லா பாடுறோம்னு சொன்னா கடவுளுக்கு மகிமை.
இந்த திறமை என்னில் கொடுத்த ஆண்டவர் அவர் போற்ற பெறுவாராக. பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கக்கூடாது, என்னில் அவரை பார்க்க வேண்டும். அதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமுழுக்கு யோவான் அதை தான் சொல்ல, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், நான் மறைய வேண்டும். என்னில் பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தாழ்ச்சி. அதற்கு முன்னுதாரணமாய் நம் கண்களுக்கு முன்பாக இருப்பது அன்னை மரியாள் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த தாழ்ச்சி என்ற ஒரு புண்ணியத்தை அன்னை மரியாள் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். ஆண்டவர் ஒரு இசைக்கருவியாய் இருக்கிறார்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன நரம்பை நம்ம பயன்படுத்துகிறார். ஒரு அழகிய இசை உருவெடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த சின்ன நரம்பு, அதில் இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் முக்கியம். அப்போ ஆண்டவரே, உம்முடைய அழகிய இசையில் எனக்கு ஒரு பகுதியை தந்துடணும், நானும் உம்மோடு சேர்ந்து நல்ல இசையாய் மலர வேண்டும் என்று சொல்லி கடவுளை புகழ்ந்து பாடுவோம். திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுவேன், இணைந்திடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. விண்ணகர் சோலையில் வளரெனவே திகழ் எண்ணில்லா தாரணை உனக்குண்டு. விண்ணகர் சோலையில் வளரெனவே திகழ் எண்ணில்லா தாரணை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன், ஏற்றிடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே
அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. கடவுளுக்கு முன்னால் நான் ஒரு சிறு நரம்பாய் இருந்தால் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சி, அது தாழ்ச்சி. கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம யாரும் எதுவும் கிடையாது. அன்னை மரியாள் நம்ம சொல்கிறோம்னா ஏன் அன்னை மரியாள் சொல்கிறோம்னா அதுதான். இப்போ பாருங்களேன், நான் எங்கள் ஆயருக்கு நான் செக்ரட்டரியாக இருந்தேன் 95லேருந்து 99 வரைக்கும், 98 வரைக்கும். அவர் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. தமிழக அரசியல் பின்னணியிலும் சரி, திருவையிலும் நிறைய முன்னெடுப்புகள் அவருடைய காலகட்டத்தில் நிறைய. ஆனால் எப்பொழுதுமே என்னுடைய அறைக்கு அவர் என்னுடைய பெர்மிஷன்லாம் உள்ளே வரவே மாட்டார். டோருக்கு வெளியில் நிற்பார், தட்டுவார், ஃபாதர் அப்படின்பார், ஃபாதர் டேவிட் அப்படின்பார், ஆண்டவரே கேன் ஐ கம் இன்சைட் அப்படின்பார். எனக்கு அது ஒரு சில சமயத்தில் தொடக்கத்துலலாம் ரொம்ப, அதாவது அவ்வளோ பெரிய மனுஷன், ஹி கேன் வாக் த்ரூ மை ரூம், மை ஆஃபீஸ். அவர் இஸ் அன் ஆர்ச் பிஷப், ஐ எம் ஜஸ்ட் இஸ் செக்ரட்டரி, அவ்வளோதானே. ஹி கேன் வாக் த்ரூ. பட் அவர் கேன் ஐ என்டர் யுவர் ரூம் அப்படின்பார். எப்போயோ ரொம்ப ரேராக வருவார், ஆனால் பெர்மிஷன் வாங்காமல் உள்ளே வரவே மாட்டார், தட்டிட்டு வெளியே நிற்பார். அந்த பேராயர் பேராயர் ஆரோக்கியம், பேராயர் ஆரோக்கியம், மரியானூஸ் ஆரோக்கியம், கரெக்ட். சரி, பெரிய ஏன் நம்ம இன்றைக்கி நம்ம திருத்தந்தை எடுத்துக்கோங்களேன், பாதம் கழுவு. நானும் பங்கு சாமியார் இருந்திருக்கு, பாதம் கழுவி இருக்கிறேன். ஆனால் தொட்டு அப்படியே கும்பிட்டு போயிடுவேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையில் போய் அவங்க பாதங்கள்லாம் கழுவிட்டு குனிஞ்சு, முழங்காலேருந்து கீழே குனிஞ்சு அந்த வயசான மனுஷன் முத்தம் செய்வார் அந்த ஒவ்வொரு பாதத்தையும். அதெல்லாம் வாழ்க்கையில் என்னென்னா அந்த ஒரு சின்ன ஒரு செயல் தான். ஆனால் அந்த செயல் ஒரு திருத்தந்தை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். அது பாருங்களேன், அது அந்த செயலில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. இது மாதிரியான எண்ணங்கள் நம்ம எப்பொழுதுமே சாதாரண மனிதர்களாக, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நம்மளுக்கு பதவி, பட்டம், பணம் இதெல்லாம் வரும் போகும். ஆனால் அவைகளை வைத்து கொண்டு நமது வாழ்க்கையை நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறாமல் எப்பொழுது போல் யதார்த்தமாக, எளிமையாக, அன்பாக, பாசமாக இருந்துவிட்டால் இந்த உலகில் நம்மளை யாருமே மறக்க மாட்டாங்க. நாம் அன்னை மரியாளை போல, புனிதர்களைப் போல நாம் ஒரு தடத்தை நாம் பதிப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும்.
என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்?
ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே தாழ்ச்சியை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தாழ்ச்சியை குறித்த விவிலிய மாந்தர்களையும் இன்றைய நடைமுறையில் நாங்கள் சந்தித்த மனிதர்களையும் இதோ முன்மாதிரிகளாக கொடுத்து எப்படி தாழ்ச்சியான மனநிலையோடு வாழ வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி எங்களை பற்றியே யோசித்து சுயநல வாழ்வை நாங்கள் கொண்டிருப்பதற்காக வருத்தப்படுகிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சியான மனநிலையை கொண்டு நாங்கள் வாழ்ந்து இந்த மண்ணிலே இறையாட்சியை நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய நல் மனிதர்களாக என்றென்றும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளிலே இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மறு கிறிஸ்துகளாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடர்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் புனிதர்களின் ஆதரவிலும் வைத்து உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. 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 வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.